ஆஷிக் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, மரணித்தவருக்கு உம்ரா செய்யலாமா அல்லது ஹஜ் மட்டும்தான் செய்ய அனுமதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மரணித்தவருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள அவருக்கு ஹஜ் கடமையாக இருந்து அந்த கடமையை அவர் நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அதை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்றலாம். இதுக்கு அனுமதி இருக்கிறது. இது எப்படி அந்த அனுமதி இருக்கிறது? ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா ஹஜ் நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க, ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றாமலே மரணிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய தாயார் வந்து கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீங்கள் தானே அடைப்பீங்க, அது 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 உங்கள் மேலே தானே பொறுப்பாகும். அப்போ அல்லாஹ்வுடைய கடனை அடைங்க, அல்லாஹ்வுக்கு அவங்க நிறைவேற்ற வேண்டிய கடனை பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, ஃபக்லுல்லா அல்லாஹ்வுடைய கடனை நீங்கள் அடைங்க, அஹக்குபில் வஃபா நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரொம்ப தகுதியானவன், அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கடனை அடையுங்கள் என்று சொன்ன சொல்லி இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவங்களுக்கு கடமையாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றாத பொழுது அவர் கடன்காரரை போல மாறிவிடுகிறார். கொடுக்க வேண்டியது கொடுக்கல, கடமையே இல்லாத ஒன்று அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லைல்ல. அப்போ ஹஜ் என்பது கடமை என்ற பட்டியலுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது. உம்ரா என்பது கடமை என்கிற பட்டியலுக்குள் யாருக்குமே வராத, உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் வராது, இறந்தவங்களுக்கும் வராது. இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம உம்ரா செய்யணும் கடமையா, அதெல்லாம் உபரியான நன்மைகள் உள்ளது தானே. அதனால ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற முடியும். அதுவும் ஹஜ்ஜை எப்போ நிறைவேற்ற முடியும்? நமக்கு வசதி வந்துருச்சு, நம்ம பாப்பா அம்மா காலத்தில் அவங்களுக்கு வசதி இல்லை, எனக்கு வசதி வந்துருச்சுன்றதுனால நான் போய் ஹஜ் செய்ய முடியாது. அவர்களுக்கு வசதி இருந்து செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி அதில் அவங்க ஹஜ் செய்யாமல் போயிருந்தா ஹஜ் கடமையை நீயே நிறைவேற்றலைங்கிற கேள்வி அவங்களுக்கு வருமே. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலுமேன்றதுக்காக வேண்டி நாம அதுக்கான பதிலை தயார் பண்ணுறோம். இப்படிப்பட்ட நிலையில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவங்களுக்கே அது கடமை இல்லைன்னு வச்சுக்கோமே, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துட்டாங்க, அல்லது போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு பணம் இல்லாமல் இருந்துட்டாங்க, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டாங்க, அல்லது அரசாங்க ரீதியாக ஒரு தடை போடப்பட்டு பாஸ்போர்ட் பிடுங்கி ஏதோ சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் அவங்க ஹஜ் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அது கடமையே இல்லையே. கடமையே இல்லாத ஒன்றை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. பணமே இருந்துச்சு, ஆனால் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுக்கிச்சு, இப்போ அவங்க ஹஜ் செய்ய முடியலை, பிள்ளைங்க போய் செய்ய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவங்கள்ட்ட எல்லாம் கேட்க மாட்டான், நீ எப்போ ஹஜ் செய்யலன்னு கேட்க மாட்டானே. எப்போ கேட்பான்? வாய்ப்பு வசதிகள் இருந்து செய்யாட்டி தானே கேட்பான். எனவே உம்ரா என்பது அந்த பட்டியலுக்குள்ள வராது, அது உபரியான நன்மைகள் உள்ளது. அது வாழுகிற காலத்தில் உள்ளவர் மீது கூட கடமை இல்லை, கூடுதல் நன்மைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். எனவே இறந்தவர்களுக்காக வேண்டி நாம் உம்ரா செய்ய முடியாது. கடமையான ஹஜ் இருந்தால் அதைத்தான் நாம் நிறைவேற்ற முடியும்.